இது பார்த்தீங்கன்னா 1 kg சாக்லேட் கேக் தாங்க. இது வந்து கஸ்டமர் அந்த அவுட்டர் லேயருமே சாக்லேட் கலர்லேயே தான் கேட்டிருந்தாங்க. அப்போது நம்ம இது கூடால ப்ரௌன் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணலாம். நான் என்ன பண்ணினேன்னா சாக்லேட்டை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு க்ரீம் கூடால சேர்த்து மிக்ஸ் பண்ணினேன். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேடில் அந்த க்ரீம் கிடச்சிட்டு. ஆனால் அவங்க சென்ட் பண்ணியிருந்த பிக்சரில் இதை விடவும் கொஞ்சம் டார்க்கு கலரில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு இது பரவாயில்லை அப்படின்ட்டு நான் இந்த கலர்லேயே க்ரீம் ரெடி பண்ணி கேக் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கேக் டாப்பில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த சாக்லேட் கனாஷ் வச்சு ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்த பிக்சரில் நம்மளும் அது மாதிரியே ட்ரிப்பிங்ஸ் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் அந்த கனாஷ் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா லிக்யூட் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அது ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியலை. நம்ம ஒரு இடத்துல போட்டோன்னா அது ஒரு இடத்துல போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக ட்ரிப்பிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். நல்ல திக்காக இருந்தாலுமே இந்த சாக்லேட் கனாஷ் வச்சு ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கும்போது ஒழுங்காக வர மாட்டேங்குது. அதனால தான் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தேன். ஏன்னா நம்ம கேக் நல்லா சில்லுன்னு இருக்கும்போது கனாஷுமே நல்லா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஊற்றின உடனேயே அது இன்னுமே நல்லா திக்காயிருது. அதனால் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரிப்பிங்ஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இந்த நாசில் வச்சுமே அதில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு. அவங்க சென்ட் பண்ணி இந்த பிக்சரில் அதுமே வச்சுட்டு நம்ம டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த குட்டி குட்டியாக சாக்லேட் பண்ணக்கூடிய மோல்டு இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஊற்றி சின்ன சின்ன சாக்லேட்டுமே ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதையுமே அப்படியே டாப்பில் வச்சு கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை கேக் இல்லைனா ப்ரௌனி ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.